அனைவருக்கும் வணக்கம். இந்த அகிலத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் தனிப்பட்ட திறமையானது உண்டு. என்னதான் தனிப்பட்ட திறமையாக இருந்தாலும் தன் திறனுக்கு ஏற்ற திறமையாக இருக்கிறதா என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும். அதாவது என்ன தேவைப்படுகிறதோ அந்த தேவைக்கேற்ற செயல்களை மட்டுமே திறம்பட செய்து காட்ட வேண்டும். தான் ஒரு அதிபுத்திசாலி என்று தன் திறனுக்கு மீறின செயல்களில் இறங்கி செயல்களை செய்யும் பொழுது நன்மை பயக்காது. எந்த அளவு ஒரு செயலுக்கான ஆற்றல் தேவை இருக்கிறதோ அந்த ஆற்றலை மட்டுமே வெளிப்படுத்தி திறம்பட செயல்களை செய்ய வேண்டும். இந்த ஆற்றலுக்கு தேவையான திறமையை மட்டும் வளர்த்து கொள்வதே உத்தம காரியமாகும். அறிவார்ந்த மாணாக்கர்கள் மற்றும் புத்திசாலிகள் இந்த காரியத்தையே செய்வர். தேவைக்கேற்ற செயலே ஒருவர் குணத்தை தீர்மானிக்கிறது. ஒருவர் தன் ஆர்வ மிகுதியில் தனது திறனை மீறின செயல்களையும் செய்து காட்ட வேண்டும் என்று எண்ணம் கொள்வர். இங்குதான் பிரச்சனையானது ஆரம்பமாகும். தனது திறனுக்கு மீறின செயல்களில் ஈடுபடும் பொழுது தனது ஆற்றலை மீறின சக்தியை கொடுக்க வேண்டியிருக்கும். அப்பொழுது தோல்வியே வந்து சேரும். இங்கு திறன் படைத்தவராக இருந்தாலும் பலனானது கிடைக்க வாய்ப்பில்லாமல் போகும். இந்த வகையான மனம் ஒரு முறை தோல்வியை சந்தித்தால்தான் எந்த அளவிற்கு தேவையான செயலானது இருக்கிறதோ அந்த அளவிலான திறமையை மட்டும் வெளிப்படுத்தி செயல்களை செவ்வனே செய்து முடிப்பர். அதுவும் குறிப்பாக தனது திறமையோடு கலந்து வெற்றியை பெறுவர். ஒருவரின் செயலே நிச்சயம் ஒருவரது ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் பண்பு நலன்களையும் அன்றாட வாழ்க்கை முறையையும் தெரிவிக்கும். இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா உயிரினங்களும் செய்தற்கரிய செயல்களை மட்டுமே செய்யாமல் தனது ஆற்றலுக்கு மீறின செயல்களையும் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. செயல்களை பற்றின முழு ஞானத்தை எப்பொழுது ஒரு மனமானது அடைகின்றதோ அப்பொழுதே செய்தற்கரிய செயல்களை எடுத்து திறம்பட செய்து முடிக்கும். இவ்வாறாக தனது சொந்த திறனுக்கு மதிப்பளித்து அந்த திறனை ஒட்டின செயல்களை ஏற்று நடக்கும் மனமே உத்தம மனமாக இயற்கையின் கண்ணோட்டத்தில் காணப்படும். இயற்கையின் வழியில் நடந்து இயற்கையை பின்பற்றும் மனங்கள் நிச்சயம் இதையே செய்யும். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.